மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக மாணவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. பல பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் பள்ளி மாணவர்கள் அவதியுடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் மாணவர்கள் பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதால் பேருந்து படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு மாணவர்கள் பயணம் செய்யக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. தொடர்ந்து குறைவான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் இவ்வாறான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பெரியார் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் சரியாக இயக்கப்படாததால் குறைந்த அளவிலான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் மாணவிகள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பெரியார் பேருந்து நிலையத்தில் பேருந்து கிடைக்காமல் மாணவர்கள் அவதியுற்றக்கூடிய நிலையில் குறைந்த அளவிலான இயங்கக்கூடிய பேருந்துகளை பிடித்து மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறைவான அளவிலே பேருந்துகள் இயக்கப்படுவதால் பேருந்து படிக்கட்டில் மாணவர்கள் தொங்கிக் கொண்டு பயணம் செய்யக்கூடிய அந்த அவலநிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், விவரங்கள் என்ன? அகவிலைப்படி வழங்க வேண்டும், அதேபோன்று புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் நள்ளிரவு முதலாகவே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக மதுரை கோட்டத்திலிருந்து செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் 10% மட்டுமாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நகர பேருந்து, குறிப்பாக பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அதிக அளவிற்காக பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த பேருந்துகளானது இயக்கப்படும். இந்த நிலையில்தான் காலை முதலாக குறைந்த அளவிற்காகவே நகர பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்ல முடியாத நிலையில் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதன் காரணமாக அந்த பேருந்துகளிலும் அதிக அளவிற்காக மாணவிகள் பயணிக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் படிக்கட்டுகளிலே தொங்கிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலும் கூட காணப்படுகிறது. தற்பொழுது அந்த ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிற காட்சி என்பது முழுவதிலுமாக பெரியார் பேருந்து நிலைய பகுதிகளில் ஏராளமான மாணவர்களும் சரி, கல்லூரிக்கு செல்லக்கூடிய அதே போன்று பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் நீண்ட நேரமாக பேருந்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக தற்காலிக ஓட்டுநர்களை பயன்படுத்தி நகர பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட போதிய பேருந்துகள் இல்லாத ஒரு சூழலில் அவர்கள் தேவையான நேரத்திற்கு பள்ளிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் இதுபோன்று நீண்ட நேரமாக பள்ளி மாணவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில் ஆபத்தான முறையில் படிக்கட்டுகளில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழலும் கூட ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் போக்குவரத்து துறை சார்பில் அதிக பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறினாலும் கூட என்பது கள நிரவல் என்பது இதுவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பெரியார் பேருந்து நிலைய பகுதியை பொறுத்த மட்டிலும் அண்ணா நகர், KK நகர், சிம்மக்கல், பார்க் டவுன், அதே போன்று புறநகர் பகுதிகளான திருப்பரங்குன்றம், திருமங்கலம், வாடிப்பட்டி, சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும். குறிப்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், நாகமலை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளை ஒட்டியுள்ள அதிக அளவிற்கு கல்லூரி மற்றும் பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுபோன்று பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் இருந்து காரியாபட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய புறநகர் பேருந்துகள் இயக்கப்படாததால் தொழிலாளர்களும் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தம்பி, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? அரை மணி நேரம். பஸ் வரலையா? என்ன எதுவும் சொன்னாங்களா? இப்ப பள்ளி மாணவர்கிட்ட நம்ம நேரடியாகவே கேட்டோம். அவர் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒரு பள்ளி மாணவர்கள் காத்திருக்கும் பொழுது அவர்கள் அரை மணி நேரம் தாமதமாக பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். எனவே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் எதிரொலியாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மாணவிகள் ஆங்காங்கே பேருந்து நிலையங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை நம்மால் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சல்மான்.
மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் குறைந்த அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்படுவதால் கிடைக்கும் பேருந்துகளில் ஏறி மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்படுவதால் படிகளில் தொங்கிக் கொண்டு மாணவர்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.